எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போவும் நல்லாவும் இருக்கணும். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஆடி மாதத்தோட 2வது வாரோட பூஜைகள் தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாசப்படி பூஜைகளில் ஏன் பண்ணுறோன்னா, நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கணும். அவங்களோட துணை இல்லாமல் நம்ம எந்த பூஜைகள் பண்ணாலும் சரி அது கரெக்டாக வராது. நம்ம குலதெய்வன் நம்ம கூட இருந்தால் தான் நம்ம எந்த பூஜைகள் பண்ணாலும் சரி அதுக்கான பலனும் நமக்கு கிடைக்கும். அதனால் என்றைக்குமே நம்ம வாசப்படி பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விநாயகரை நம்ம வணங்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் நம்ம இஷ்ட தேவதா இல்லை நம்ம ஏதாவது விசேஷ நாள் நம்ம பூஜை பண்ணுறோம்னா அதுக்கப்புறம் தான் பண்ணணும். இன்றைக்கி நான் வாசப்படி பூஜையை பண்ணி விநாயகருக்கு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டேன். வாங்க அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணலாம். லக்ஷ்மி தாயாருக்கும் துர்கையம்மா தாயாருக்கும் இன்னைக்கு 3 விதத்தில் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். பால் பன்னீர் நீருன்னு சொல்லி 3 விதத்தில் அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு அலங்காரம்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாம் ஆடி மாதத்தில் தேடி பிடிச்சி நம்ம அம்மன் கோயிலாக நம்ம போவோம். ஏன்னா ஆடி மாதம் அவங்களுக்கு உகந்ததுன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு போகிற முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கிற விக்கிரகங்கள் அம்மனுங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி நம்ம நல்லா அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி நம்ம பூஜைகள் பண்ணிவிட்டு நம்ம கோயிலுக்கு போனால் அதுக்கான பலன் கிடைக்கும். ஏன்னா முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம கவனிக்கணும். அப்போ தான் நம்ம கோயிலுக்கு போய் நம்ம பூஜைகள் பண்ணோம்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் நாம தான் மகாலட்சுமி. அதனால் நாமளும் நல்லா ரெடி ஆகணும். ஒரு பிரைட்டான கலரில் நம்ம ட்ரெஸ்லாம் வேர் பண்ணணும். போன வாட்டி நான் ஒரு எல்லோ கலர் சாரீ கட்டியிருந்தேன். இந்த வாட்டி நான் ரெட் கலர் சாரீ கட்டியிருக்கேன். ஏன்னா எல்லாமே அம்மாவுக்கு பிடிச்சது மாதிரி இருக்கணும்ல. அதனால் இன்றைக்கி அம்மாவுக்கு கூட ட்ரெஸ் நான் வேர் பண்ணது ரெட் கலராக தான் இருந்தது. ஏன்னா ஒரு வாரம் ஒவ்வொரு கலராக வேர் பண்ணணும்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன். இன்றைக்கி அம்மானுங்களாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். நைவேத்தியத்துக்காக சக்கரை பொங்கல் சமைச்சு படிச்சிருந்தேன் அம்மனுக்கு. இந்த வாரம் அவர் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்தார். பூந்தி ஸ்வீட்டு இது எல்லாமே வச்சு தான் இந்த வாரம் நான் படிச்சிருந்தேன். மாதத்தில் இன்னொரு ஸ்பெஷலும் பூஜை இருக்குது. பூவாடக்காரியை நம்ம நினச்சி நம்ம கும்பிட்டோம்னா அதுவும் ரொம்ப விசேஷம். பூவாடக்காரினா நம்ம வீட்டில் யாராவது இறந்துருந்தா பெண் குழந்தை இல்லை கல்யாணம் ஆனாமல் இருக்கிறவங்க இல்லை ஆனால் கூட இருக்கலாம். அவங்கள நினச்சியும் நம்ம இந்த மாதம் நம்ம கும்பிட்டோம்னா ரொம்பவே விசேஷம். நாம் எந்த வருஷமெல்லாம் நம்ம கும்பிடலைன்னா இந்த வருஷம் நம்ம கும்பிட்டோம்னா அந்த வருஷத்தோட பலன்லாம் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் இறந்தவங்களுக்கும் நம்ம கும்பிடலாம். ரொம்பவே விசேஷம். நாம் பூஜைகள் பண்ணுறதுல இன்னொரு விசேஷமும் இருக்குது. அப்படி நாம் பூஜைகள் பண்ணுறோம்னா அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி நாமளும் அழகாக ட்ரெஸ்லாம் வேர் பண்ணிக்கிட்டு அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிரைட் கலரில் நம்ம ட்ரெஸ் வேர் பண்ணிக்கிட்டு பூஜைகள் பண்ணோம்னா ரொம்பவே நல்லது. நாமளும் அதே மாதிரி அழகாக இருந்து அம்மனை அழகுபடுத்தணும். இன்றைக்கும் நான் அப்படி தான் பண்ணியிருந்தேன். எப்படி இருந்தது கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லணும். நீங்கள் எப்படி பூஜை பண்ணீங்கன்னு அதுவும் சொல்லுங்கள். மாதத்தோட 2வது
வார பூஜையும் நல்லபடியாக முடிச்சிருந்தேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.